Daily. Taste the Daily. நான் பெரியாரை பத்தி பேசிட்டேங்கிறல்ல, என்னை தானே திட்டிட்டு இருக்க. இதே மாதிரி நின்று பெரியார் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் இவ்வளவு செஞ்சிருக்கார், பெரியார் இதையெல்லாம் பேசியிருக்கார், பெரியார் இப்படியெல்லாம் பேசியிருக்கார், பெரியார் இப்படியெல்லாம் மக்களுக்கு செஞ்சிருக்கார். இது ஏறி ஒரு நல்ல ஆத்தாள பொண்ணுக்கு பிறந்தவன் இங்க பேசுறான், ஒருத்தன் பேசுறான், அப்படி பேசுறான். தெருநாய் மாதிரி அங்க நின்னுகிட்டு சீமா நின்று, டேய் என்னை விடுறா, பெரியார வந்து பேசுற, பெரியாரின் பெருமையை பேசுறா. பெரியார் யாரு தெரியுமா? தெரியல சொல்றா. பெரியார் யாரு தெரியலடா வந்து சொல்றா. போடா, தூக்கிட்டு போடா, போடா. சும்மா இருந்தா நான் சும்மா இருப்பேன், சொரிஞ்சு விடுறது. என்னவோ மாடல், திராவிட மாடல், திருட்டு மாடல், என்ன மாடலா? சந்துக்கு சந்து திருட்டு கோழி பிடிச்ச மாதிரி இருட்டுக்குள்ள நின்று காசை கொடுத்து ஓட்ட வாங்குற கூட்டத்துக்கு என்னடா திராவிட மாடல் வேண்டி கிடக்கு. திராவிட மாடல் எல்லாருக்கும். இந்த முதலமைச்சர் படம் இருக்கும்போது ஒரு நம்ம பெரியம்மா ஒருத்தி செருப்பால வீசினா பத்தியாட அந்த படம். அவ படிக்காத பாமரத்தி, அவளுக்கு வெளிக்காட்ட தெரியலடா கோவத்தை வெளிக்காட்ட தெரியல. உனக்கு வெளிக்காட்டுற உணர்வு இருந்தா ஒரு தடவை வெளிக்காட்டுறா. எப்படி? செருப்பெல்லாம் எடுத்துட்டு வராரா, மைக்கில் ஒரு அழுத்த அழுத்தி விட்டு இவ்வளவுதான். போடு, ஒரு தடவை தான் போட என்ன ஆயிரும், என்னதான் ஆயிரும் பாப்போம், போட்டு பாரு. இவங்களை விடவாடா நாட்டை நாங்க நாசம் பண்ணிட போறோம். இவங்களை விடவா? சொல்லு என்ன கெட்டு போயிருன்னு சொல்லு. ஓட்டுக்கு காசு கொடுக்க வரும்போது ஒரு தடவை இவன் எதுக்கு இந்த திருட்டு போய் தானே அவனுக்கு காசு கொடுக்குறான், நல்லவன் எதுக்கு காசு கொடுக்கணும்? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு பேசுறிய, அறிவு இருக்கா? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னா ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்தில் தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதையே ஊண்டப்படுது. ஒரு முதலாளி 100 கோடி 50 கோடி முதலீடு செய்வது மக்கள் சேவைக்கா, லாப தேவைக்கா? இதான கேள்வி. எந்த முதலாளி 100 கோடி 200 கோடி 300 கோடி 400 கோடி முதலீடு செய்து மக்கள் சேவை செய்ய வருவான்? அவனால காமராஜா, காந்தியா, கக்கனா? யாரு? இல்ல ஜீவானந்தமா? இல்ல தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தவிர நாங்க வராமலே ஜெயிப்போம்ங்கிற மிதப்புல திமிரில இருக்கிற அந்த ஆணவத்தை ஒழிக்கணும்னு ஒரு தடவை அது மைக்கில் போடு. என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரத்தில் பாராளுமன்றத்துக்கு போட்டியிடும் போது வெள்ளக்காரன் வாய்ப்புட்டி சட்டம் போட்டிருந்தான், பேச முடியாது. மேடையில சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு வந்தாரு, போட்டு பெரிய பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சான். ஏன்? அவன் விடுதலை போராட்ட வீரன். அவன் குற்றப்பரம்பரை சட்டத்தில் கைரேகை விடான்னு வச்சிருந்த கொட்டுஞ்சட்டத்தை எதிர்த்து போராடிய புரட்சியாளன். போட்டான் மக்கள். அவர் பேச செய்தி இருந்தது, பேச விடல வெள்ளக்காரன். இவங்க ஏன் வரல? பேச செய்தியே இல்லை. வந்தா என்ன பண்ண முடியும்? குடும்ப தலைவிகளுக்கு 1000 கொடுத்தா வந்துச்சா? ஒரு அம்மா அதை என் புருஷன் எடுத்துட்டு வந்து டாஸ்மார்க்ல குடிச்சு கொடுத்தாரு, அது திருப்பி உங்ககிட்ட வந்துருச்சா? இதை தவிர வேற என்ன இருக்கு? புரட்சி பெண்ணுக்கு ஒரு 1000 கொடுத்தமே வந்துருச்சா? தமிழ் மகனுக்கு ஒரு 1000 கொடுத்தமே வந்துச்சா? பேர் எப்படி வைக்கிறாங்க பத்தியில? மகளிருக்கு கலைஞர் உதவித்தொகை. என்ன அவங்க அப்பா சொத்து, கலைஞர் கை காசு எடுத்து கொடுத்துட்டாரா? புரட்சி பெண் கையேந்திட்டாலே வறட்சி பெண்றா, அவ எப்படா புரட்சி பெண்? தமிழ் மகன், ஏண்டா சோ கால்டு திராவிடன்ஸ், திராவிட மாடல்ஸ், ஏண்டா திராவிட மகன்? நீ சரியான ஆண் மக்கள் அந்த திராவிட மகன் தான்டா சொல்லணும். கையேந்த வைக்கிறதுக்கு மட்டும் ஏண்டா தமிழ் மகன் சொல்ற? பிச்சை எடுக்கிறதுக்கு மட்டும் தமிழ் மகனா? நீ அதையும் சொல்ல, திராவிட மகன் சொல்லு. திராவிட மகன் 1000. அப்புறம் ஒரு நாள் சரியா எண்ணிவை. இன்னொரு இந்த 2 ஆண்டு இருக்கு. பழைய இயம்பு தலைக்கு பேர்ச்சம்பளம் மாதிரி உன் திராவிட மாடல் வண்டியை நீ உருட்டிக்கிட்டு இயம்பு தலைக்கு பேர்ச்சம்பளம் நீ கத்தலை இதே தெருவில் பார்த்துக்கிட்டே
எத்தனை நாளைக்கு இந்த வேலையை செஞ்சிருவே? நீ எத்தனை நாளைக்கு செய்வ? எத்தனை நாளைக்கு? இப்ப நீ அவனுக்கு போடாத, மைக்குக்கு போடாத, நோட்டாவுக்கு போடு. 26 தேர்தலில் 234 இது சொல்லிட்டு இருப்பியா? இந்த கூட்டத்தில் எவனாவது ஒரு ஆன்மான சொல்றான். நடக்க இருக்கிற 26 தேர்தலில் தனிச்சு 234 தொகுதியிலையும் போட்டிடுவேன். 117 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன். 117 ஆண்களுக்கு சம வாய்ப்பு. நிராகரிக்கப்பட்ட ஆதி தமிழ் குடிகள், குயவர், வண்ணார், முடிதிருத்திர மருத்துவர் குல நாவிதர், குறவர், போயர், ஒட்டர், சாலியர், இந்த தமிழ் சமூகத்தில் ஆதி தமிழ் குடிகள், நிராகரிக்கப்பட்ட குடிகளுக்கு அரசியல் அதிகாரத்தை கொடுப்பதற்கு, பெறுவதற்கு தேர்தலில் நிற்க வாய்ப்பு கொடுக்க இந்த திராவிட கட்சிக்காரன் ஒருத்தனை சொல்லிச்சுறான். என்ன மாய்த்துக்கடா நீ பெரியார பேசுற? சமூக நீதி ஒன்று எங்கடா இருக்கு? பெண்ணிய உரிமை எங்க இருக்கு? 26 தேர்தலில் சரிவாதி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்ல திமுகவை சொல்ல இந்த கட்சிகளை, நிராகரிக்கப்பட்ட தமிழர்களுக்கு இடம் கொடுப்பேன்னு சொல்லு. நிற்கிறவர்கள் மனச்சான்றத்தோடு சொல்றான். உன் அழுக்கை வெளுத்து தருகிற சலவை தொழிலாளியாக இருக்கிற சகனம் ரத்த சொந்தம் சபையில ஏறி இருக்கானடா, சொல்லா பாப்போம். முடியை திருத்துகிற மருத்துவர்குல மக்கள், ஆதி தமிழ் மக்கள் ஒருத்தன் சபையில் ஏறி இருக்கானடா. உன் தாய்க்குடி தமிழ் குடி குறவர் குடியில் ஒருவன் ஏறி இருக்கானடா. என்னடா? எதுக்கு அரசியல்? எதுக்கு அரசியல்? அடிமைப்படுத்தப்பட்டு தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட மக்களை தூக்கி நிறுத்தது அரசியல். தாள கிடப்பாறை தற்காத்து நிற்பதே தர்மம்ங்கிறான்டா நம்ம பாட்டன் வைகுந்தர். அதான்டா தர்மம். உலகத்தில் எவன்டா உயர்ந்த மனிதன்? கீழே வீழ்ந்து கிடப்பவனை தூக்கி விடுவதற்கு எவன் குனிகிறானோ அவன் தான்டா உலகத்திலே உயர்ந்த மனிதன். இந்த விழுந்தவனை சேர்த்து மிதிச்சு கொள்வானே ஒழிய தூக்கி விட்டுருக்கானா? படிக்கிறீல போய் உட்கார்ந்து பாரா. இவன் எவனையாவது மேலே ஏத்திருக்கானா? ஆதி குடிகளடா. ஆதியில பறையரும் குயவருங்கிற வேளாளரும் வண்ணாரும் தாண்டா நம்ம கோயிலுக்குள்ள இருந்து மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் எங்கடா இருக்கான்? எங்க இருக்கான்? யார் அவங்களா? சபையில் இருக்கிறவங்களா யார்? அன்னைக்கு அமைச்சராக இருக்கிறவங்களா யார்? அரசியல் எதுக்கு செய்த? இழந்த உரிமையை மீட்க காக்கத்தான் அரசியல். உலகங்க அப்படிதான் பண்ணிருக்கான். நீ அப்படியா பண்ற? இருக்கிற உரிமையை இழக்க உன் நிலத்தின் வளத்தை பறிகொடுக்க செய்யற. இத்தனை மாநிலம் இருக்கடா. எந்த மாநிலத்தில் மலை மணலாக்கப்படுது? லாரிகள் பாரவுந்துகளின் உரிமை சங்கத்தினுடைய உரிமையாளர்களின் சங்கத்தினுடைய தலைவன் யுவராஜ் பேட்டி கொடுத்ததை பாரு. பாலிமர் தொலைக்காட்சியில் இருக்கிற பாரு. ஒரு நாளைக்கு 1 லட்சம் டன் அவரே தோராயமா தாண்டா சொல்றாரு. கிருஷ்ணகிரி தருமபுரியில் இருந்து மலைகள் கர்நாடகாவுக்கு வெட்டி எடுத்துட்டு போகப்படுறா. கற்களாக, மணலாக. ஒரு நாளைக்கு 1 லட்சம் டன்னா 30 நாளைக்கு 30 லட்சம் டன். 10 ஆண்டுகள்ல எத்தனை மலைகள்டா காலியாயிருக்கும்? உன் வளத்தை கொண்டு வரடா. மழை இல்லை என்றால் நிலம் பாலைவனம் ஆயிரும். மழை இல்லை என்றால் மழை இல்லை. ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் நீர் வளத்தை பொறுத்தது. நீரின் வளம் அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்தது. மழையின் வளம் மழை வளத்தை பொறுத்தது. மழை இல்லைன்னா அப்படி மழை வருவாய்? உன் வளத்தை வெட்டி எடுத்துட்டு போற அவன் ஒரு சொட்டு தண்ணீர் காவிரியில உனக்கு இல்லைங்கிறான்டா. உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவும் இல்ல. உனக்கு தண்ணி தர முடியாதுங்கிற காங்கிரஸ் சொல்றதானடா இவன் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறான். நீ சோதிங்கிறியா இல்லையா? மான ரோசம்லாம் இருக்கா இல்லையா? ஒரு ரத்தத்தை பரிசோதனை பண்றான். போய் பாரு. தன்மானத்துக்காக உயிரை விட்டாயிடா நீ. உன் பாட்டை யாரா? சின்னமலை. அவன் நடந்த மன்னதான நீ நடக்கிற. அவன் சுவாச்ச காற்ற, அவன் குடிச்ச தண்ணி தானே குடிக்கிற. வெள்ளக்காரன் கப்பங்கிட்டு தீரா 100 விழுக்காட்டு வரியில 50 விழுக்காட்டை எனக்கு கட்டு, 50 விழுக்காட்டை நீ மக்களுக்கு சேவை செய்ய வச்சுக்க, நிர்வாகம் பண்ண வச்சுக்க, நீ ஆண்டுக்க. என்னடா சொல்லியிருப்பான்னு நினைக்கிற? யாரு நாட்டை யாரால யார அனுமதி கொடுக்கிறது? கப்பல் கட்ட முடியாது என்று நின்றான். தூக்குண்டான். மரண கைத்துல நீ தொங்கணும்னா தொங்குனான்டா நம்ம பாட்டேன்.
ஏன்டா அவன் சரணடைஞ்சு கப்பத்தை கட்டி கை கட்டி நின்று நாட்டை ஆண்டிருக்க முடியாதா? ஆண்டிருக்க முடியாதா? நீ இந்த வந்தவன் நாட்டை கொடுத்து 2-3 சீட்டு கை கட்டி நிக்கிறீ, அப்படி அவனால் நின்றுக்க முடியாதா? தூக்கு கயிறுடா, மரணம் வருது முன்னாடி. அந்த மரணத்தை வெள்ளக்கார அதிகாரி தூக்கிட்டு வரான். கயிறை படக்கென்று பறித்து தன் கழுத்துல மாட்டிக்கிட்டு அவன் நெஞ்சில கை வச்சு போடா தள்ளி விட்டான். என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிற? நீ என் எதிரி, மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று என் வரலாற்றில் பதிவாயிடக்கூடாது. அவன் ரத்தம் உடம்புல ஓடுதா இல்லையா? அவன் வாரிசான நீ நானும். இப்ப ஏன்டா அதுல இல்ல? நம்ம உனக்கு தன்மானம் இல்ல? போட்டா போடு, போடலன்னா போ. நீ சூரியனுக்கே போடு. கருணாநிதி வீட்டுல பளிச்சுன்னு வளைச்சிருக்கும்டா, நம்ம வாழ்க்கை இருட்டாயிரும்டா. பாத்துக்க பாத்துக்க. இப்பவும் உனக்காக கத்துறேன் பாரு. எதுல கத்துறேன்? இந்த மைக்கில தான். என் தங்கச்சி கத்துவா இந்த மைக்கில தான். மறக்காம போட்டு விடு, மைக்கில போட்டு விடு, போட்டு விடு, போட்டு விடு. என் பங்காளி சொல்ற மாதிரி போட்டாச்சு போட்டாச்சு. எது கை தானே போட்டாச்சு, இலை போட்டாச்சு, தாமரை போட்டாச்சு, சூரியன் ரொம்ப நாளா போட்டாச்சு. பழசை எதையாவது வச்சிருக்கியாடா? பழைய துணியை எரிச்சிடுற, பழைய அண்டாவை கொண்டு எங்கேயாவது போட்டுற, பழசுன்ற. இது அதர பழசுறா அந்த சூரியன். அதர பழ அட்ட பழசுறா, அட்ட பழசு. தூக்கி தூர வீசுற. Taste the Daily.